ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புது ஃபோன் வாங்குறோம்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு ஃபோன் வாங்குறங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்னா நம்மளுக்கு தேவைப்படுறது பட்ஜெட். ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கிற நல்ல ஃபோன்ஸ்லாம் எடுத்து வச்சு தான் கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம பட்ஜெட் ஒரு 15,000 to 20,000 இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ராசஸர், பேட்ரி, கேமரா, டிசைன் அதை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம பட்ஜெட் இப்போ 15,000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா ப்ராசஸர் ஒரு Snapdragon 720G இல்லை 732G இருந்தால் நல்லாயிருக்கும். மீடியாடெக்கில் G90T இருந்தால் நல்லாயிருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 48 MP, மேக்ஸிமம் 64 இல்லை 108 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேட்ரி மினிமம் 4500 mAh இருக்கணும். 4500 mAh எதுக்கு சொல்கிறோன்னா, ஒரு நாளைக்கு நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டோம்னா மினிமம் அந்த பேட்டரி ஒரு நாளாவது நம்ம ஃபோனுக்கு வரணும். ஸோ 4500 mAh இருந்தால் தாராளமாக அந்த பேட்டரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தாங்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 watts இருந்தால் போதும். மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே 60 watts வரைக்கும் வருது. அது நம்ம சூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான். இதெல்லாம் ஓகேவாக இருந்த பட்சத்தில் டிசைன் போனோம்னா கிளாஸ் பில்ட் இருக்குது, பிளாஸ்டிக் பில்ட் இருக்குது. நான் கிளாஸ் பில்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கிளாஸ் பில்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராச்சஸ் ஈஸியாக கெயின் ஆகாது, ப்ளஸ் ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு ஃபோனை சூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் அந்த ஃபோனு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோனாக தான் அமையும்.